எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த மார்ச் மாதம் தடைகளை தகர்த்தெறிந்து வாழ்க்கையில நீங்க தடம் பதிக்க போறீங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துல மகம் 4 நட்சத்திர பாதங்களையும், பூரம் 4 நட்சத்திர பாதங்களையும், உத்திரம் முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? அதாவது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வெற்றி ஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்திருக்காருங்க. ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ல உச்சமாயிருக்கார். பெரும்பாலும் கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி செவ்வாய் வந்து முதல் தர யோகாதிபதியா வருவார். அவர் எப்படி இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமையில கண்டிப்பா கொண்டு வந்து சேர்ப்பார் உங்களை. அந்த வகையில் வரும்போது அவர் லாபஸ்தானத்துல வலுவான தன்மையில இந்த மாதம் முழுக்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலம் அப்படிதான் நான் சொல்லுவேன் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் அதிபதி லாபத்துல உட்காந்து இருக்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல நீங்க இருப்பீங்க. யாருக்கெல்லாம் வந்து லைஃப் வந்து ரொம்ப அலைச்சலா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமா இருக்கு, என் லைஃப்ல நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸா இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மெல்ல மெல்ல குறையும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை விட்டு விலகும். ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஃபாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போகின்ற தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் இந்த செவ்வாய். 2வது விஷயம், பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை உண்டு பண்ணி கொடுப்பார், நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். காரணம், ராசிக்கு 2ஆம் இடத்தை குருவும் சரி சுக்கிரனும் சரி புதனும் சரி ஒரு சேர பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அரசு தொழில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துல நீங்க இருந்தாலும் சரிங்க, ஓரளவுக்கு கண்டிப்பாக லாபத்தையும் வருமானத்தையும் கண்டிப்பாக சம்பாதிச்சிருவீங்க. அதற்கு காரணம் 2ஆம் இடம் அந்த அளவுக்கு வலுவா இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க. 3வது, திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு, லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும். அது சார்ந்த விஷயங்கள். ஸோ குழந்தை பாக்கியம் சார்ந்த இயக்கங்கள் தற்போது விலகும். ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க. நல்ல ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மனசுல அலைமோதும். குறிப்பா குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் நல்ல ஒரு உகந்த ஒரு நேரமா தான் இந்த மார்ச் மாதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளால் குழந்தைகளால் நல்ல ஒரு ஏற்றத்தையும் வாழ்க்கையில பார்ப்பீங்க. அதனால யாருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த அமைப்புல, அதாவது குழந்தை பாக்கியம் சார்ந்த தடை தாமதங்கள் இருக்கோ அது தற்போது விலகும். அதே மாதிரி பிள்ளைகளாலையும் குழந்தைகள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் வாழ்க்கையில உங்களால பார்க்க முடியும். அவங்க நினைச்சு இருக்கக்கூடிய கவலைகள் தற்போது விலகும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 4வது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கார். அப்போ இந்த டைம்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமா அமைந்து முடியும். அப்போ அப்ராட் போறதுக்கு தற்போது நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களால வந்து கோத்ரூ பண்ணி மேல போக முடியும். ஓரளவுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் இந்த சுக்கரன் உண்டாக்கி கொடுப்பார். அதே மாதிரி மறைமுகமான வழியில அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பார் இந்த சுக்கரன். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஏற்றத்தையும் வாழ்க்கையில பார்ப்பீங்க. சரிங்களா? ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பா உங்களுக்கு உண்டுங்க. எக்ஸாம்ஸ்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஃபேவரான ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன். 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார், சுக்கரன் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சரிங்களா? அப்போ உச்சம் பெற்ற சுக்கரன் 2ஆம் இடமான அந்த கல்வி ஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த டைம் வந்து ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சி நீங்க பிளேஸ் ஆவீங்க. ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம். இந்த டைம் நல்லபடியாக பயன்படுத்தி நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால நல்ல சொத்து பத்துக்களை வாங்குவீங்க. வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமர்ச்சிக்கிறதுக்கான விஷயங்களை குரு செய்வார். தாயார் தாய் வழி வர்க்கத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம், அவங்களால் சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தாயாருக்கு இருந்து வந்து உடல் உபாதைகள் தற்போது சரியாகும்.
அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் தற்போது தேடி வரும். அதே மாதிரி கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சரிங்களா? தற்போது நீங்க வந்து ஒரு லோனுக்காக அப்ளை பண்றீங்க, லோனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது நிறைய ஒரு என்ன சொல்றது, நிறைய தடைகள் இருக்கு, நிறைய டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது லோன் கிடைக்கும், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளவு ஃபேவரான விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி கடன் வாங்கி ஒரு தொழில் செய்தோ அல்லது வேலை அமைத்து கொண்டோ அதனால ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்க பார்ப்பீங்க வாழ்க்கையில. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு நிறைய சாதகமான விஷயங்களை குரு கண்டிப்பா வாழ்க்கையில கொடுக்க கடமைப்பட்டிருக்கார் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல. அதே மாதிரி சில சாதகமற்ற விஷயங்களும் இந்த மாதத்துல இருக்கு. சரிங்களா? அதையும் நம்ம தெளிவா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், சூரியனும் சனியும் சேர்ந்து ராசிக்கு 7ல் உட்காந்துருக்கிறது ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணணும். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் 3வது நபர்களால ஏற்படும். ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கா, உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குங்க. அதே மாதிரி ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் தற்போது வந்து கொஞ்சம் எட்டி பார்க்கும், 2 பேருக்குள்ளேயும் எட்டி பார்க்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈக்குவல் தான். இங்க வந்து ஆணுக்கு பெண் சலச்சலும் கிடையாது, பெண்ணுக்கு ஆண்கள் சலச்சலும் கிடையாது. ஸோ 2 பேருமே ஈக்குவல் தான். ஆண் பெண் 2 பேருமே இங்க சமம் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே நீங்க வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா ஈக்குவலா ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நீங்க 2 பேருக்குள்ள ஈக்குவலா நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, 2 பேரும் ஈக்குவலா நீங்க வந்து நடத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லாத போதுதான் இந்த இடத்துல வந்து இந்த சனி சூரியன் சேர்க்கையானது பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் நீங்க கவனம் நீங்க எடுத்துக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துல பிறந்தவங்க. அதற்கடுத்து தந்தை சம்பந்தப்பட்ட வர்க்கத்தால் தந்தைக்கு சில ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ தந்தை சார்ந்த உறவுகள் வழியில சில சாதகமற்ற விஷயங்களை தற்போது நீங்க சந்திக்க நேரும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையுமே கொஞ்சம் டேக் இட் ஈஸியா எடுத்துக்குங்க. சரிங்களா? எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி அரசு சார்ந்த வழியிலையும் சில ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகும் இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? அதன் பிறகுதான் அது வந்து கைகூடி வரும். அதே மாதிரி சிம்மத்துல பிறந்தவனுக்கு இந்த மார்ச் மாதம் கடைசியிலிருந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. நான் ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள்ல அஷ்டம சனிக்கான பலன்கள் என்னென்ன, ஏது அஷ்டம சனி இந்த 2.5 வருஷமும் கஷ்டத்தை கொடுக்குமா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்குமான்னு சொல்லி தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்க பார்க்காத தாராளமாக நீங்க பார்க்கலாம். நிச்சயமா அடுத்த ஒரு 2.5 வருஷம் உங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயனுள்ள பதிவு அந்த பதிவானது இருக்கும், பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துடைய துவக்கமும் சரி முடிவும் சரி இந்த சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம நாட்களாக தான் இருக்கும். குறிப்பா மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதே மாதிரி மார்ச் மாதம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி மாலை 4:40 மணி முதல் மார்ச் மாதம் 30ஆம் தேதி மாலை 4:35 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இந்த மாசத்தோட முதல் பகுதியும் சரி கடைசி பகுதியும் சரி பெரும்பாலும் வந்து சிம்மத்துக்கு சந்திராஷ்டமா தான் இருக்கு. ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல மனசையும் சரி உடம்பையும் சரி ஸ்திரமா வச்சுக்குங்க, தெளிவா வச்சுக்குங்க. சரிங்களா? ஏன்னா சந்திரன் அதுதான் பண்ணுவார். சரிங்களா? 8ல் மறையும் போது என்ன பண்ணுவார், மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பார், ஆசைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார், ஆசைகளை தூண்டி அதனால் பிரச்சனைகளை சிக்க வைப்பார். குறிப்பா எதிர்பானம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்க விஷயம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்குங்க. வேலை சுமை சற்று அதிகமாக தான் இருக்கும், அதுக்காக யாரையும் வந்து எது தெரிஞ்சு பேச வேண்டாம். அவசரப்பட்டு சில சமயங்கள்ல சில பேர் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்கோவத்தால வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதனால பெருசா இந்த மாதிரியான விஷயங்களை பெரும்பாலும் தவிர்த்துடுங்க. கோவம் வருதா ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே கண்டிப்பா மாறும். அவசரம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சுட்டீங்கன்னா இந்த மார்ச் மாதம் சிறப்பாகவே இருக்கும் உங்களோட வாழ்க்கையில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி, கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோல ஸோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாராளமாக நீங்க டிஸ்லைக் பண்ணலாம்.
உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.